திருச்சிற்றம்பலம். ஐயா, தங்களின் பெயர்? என் பெயர் ராமகிருஷ்ணன், ஆலய கமிட்டி தலைவர், ஆலய நிர்வாகம் பார்க்குறோம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களுக்கு இந்த ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயத்தின் நிர்வாக பொறுப்பேற்பவர் என்னுடைய தந்தை பி. ராமகிருஷ்ணன். அவங்க விமான பணியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் போஸ்ட்டில் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஆலயத்தை அவ்வளோ சிறப்பாக அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயம் ஆவடிக்கு அடுத்து சேக்காடு பேருந்து நிலையத்தில், இந்து காலேஜ் சேக்காடு பேருந்து நிலையத்தின் மத்தியில் அமைஞ்சிருக்கு. மிகவும் சிறப்பு பெற்ற விசேஷமிக்க ஒரு ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயம் சிறப்பாக இங்கே செயல்பட்டு. இங்கே ஆலயம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டின் மத்தியில் தான் இருந்தது. பாதி இடம் பெரிய சுடுகாட்டில் அமைஞ்சிருந்தது. 500 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயம் இங்கே செயல்பட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுக்காட்டில் இருந்து கிறிஸ்தவ மதத்தவர்கள் இறந்தவர்களை, அவர் குடும்பத்தில் இறந்தவர்களை எல்லாம் இங்கே அடக்கம் பண்ணுவாங்க. அதனால் இடம் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. ஆலயத்தின் இடம் வேறு. அதுக்கெல்லாம் ரொம்பவும் போராடி அப்பா இந்த இடத்தெல்லாம் ஆலயத்துக்காகவும் மீட்டு கொடுத்தாங்க. அப்பாவோட அம்மா, என்னோட பாட்டி இந்த ஆலயத்தில் தினமும் விளக்கேற்றி வழியில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் ஒரு தண்ணீர் பந்தல், ஒரு பானையில் தண்ணி வச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி குடும்பமாக நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். டிஆர்ஆர் நகர் பொதுமக்கள் தான் சிறப்புமிக்க இந்த தொழிலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சிறப்பாக நாங்கள் இந்த ஆன்மீக வளர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்திட்டு வரோம். அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சியாக அடைஞ்சி இப்போ செவ்வாடை மகளிர் அணி, சிவனடியார், ஏகன் அநேகன் சிவனடியார்கள் கூட்டம் அப்படின்ற ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முதற் காரணம் ஸ்ரீதேவி சின்னம்மன் அம்மனின் அருளால் இந்த தையல் நாயக்குடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிகள் அமைந்தது தான் ரொம்ப மிக சிறப்பான விஷயம். இந்த வைத்தியநாதருக்கு அதுக்கு அடுத்து காலபைரவர் ஆலயம் அமைஞ்சுது. ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயத்திற்கு காவல் தெய்வமாக முருகன் விநாயகரையும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நவகிரக சன்னிதானம் இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது நாகவல்லி அம்மன் அப்படின்ட்டு ஒரு சிறப்பான அரச மரத்தடி பூஜை செய்கிறதுக்கும் அனைத்து வசதிகளும் நாங்கள் இங்கே செய்யணும். அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு சக்தி வாய்ந்த இடம். இந்த ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, நவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, இது போன்ற விசேஷங்கள் மிக சிறப்பாக நடக்கும். வைத்தியநாத சுவாமிக்கு பிரதோஷ காலம், ஒவ்வொரு மாத பிரதோஷம், சித்ரா பௌர்ணமி அவருக்கும் சிறப்பாக நடக்கும். திருக்கல்யாணம் பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நடக்கும். பங்குனி உத்திரம் கார்த்திகை மாதத்தில் சங்க அபிஷேகத்தினால், அவருக்கு 108 சங்க அபிஷேகத்தினால் பங்குனி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் நாங்கள் தீபங்கள், அண்ணாமலை தீபம்லாம் வருது இல்லைங்களா, அதையும் மிக சிறப்பான 108 சங்க அபிஷேகம் வைத்தியநாத சுவாமிக்கு. 108 சங்க அபிஷேகம் அந்த அண்ணாமலை தீபம் அன்னைக்கு நாங்கள் ஐயனுக்கு, எங்கள் வைத்தியநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வோம். முற்றோதல் ஒவ்வொரு பிரதி மாதம் 3வது வியாழக்கிழமை முற்றோதல் திருமதி பானுமதி அம்மா தலைமையில் இங்கே நடக்கும். திருமுறை பிரதி வாரம் திங்கட்கிழமை ஜெயலட்சுமி பகவதி அப்பன் அவர்கள் மூலம் திருமுறை இங்கு படிக்கப்படும். இப்படி எல்லா சிறப்புகளும் ஒவ்வொரு நாட்களையும் தவறாமல் நாங்கள் இங்கே செய்து வருகிறோம். பக்தர்கள் பெருந்திரளாக ஒவ்வொரு விசேஷங்களும் இங்கே கலந்துக்குவாங்க. இங்கே அவ்வளவு விசேஷமான இடம் சுடுகாட்டில் அமைந்ததுனால எல்லாருக்குமே எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீதேவி சின்னம்பிகை, ஸ்ரீதேவி தையல் நாயக்குடனாகிய வைத்தியநாத சுவாமிகள். 500-700 வருடத்திற்கும் மேலாக ஒரு விசேஷமான ஸ்தலம் தான் ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயம். அதற்கு பிறகு வந்தது தான் வைத்தியநாத சுவாமி சிவாலயம், காலபைரவர் ஆலயம் எல்லாம். அம்மன் சின்ன அம்மன் பேருக்கு ஏற்ற மாதிரி அம்மாவும் சின்னதாக தான் இருப்பாங்க. ஆனால் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு என்பார்கள். அதுபோல் ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயம்.
இந்த ஆலயத்துக்கு வரவங்க எல்லோருமே பெரும் பாக்கியம் செய்தவர்களே. சொல்லுங்கம்மா. அம்மா உங்கள் பேர் சொல்ல மறந்துட்டீங்க. என் பெயர் வந்து தேவி விஜயகுமார். என்னோட தந்தை தான் இவங்க வி. ராமகிருஷ்ணன், ரெசிடென்ட் ஆஃபீஸர் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இவங்க வந்து நிறைய பங்கு அவங்க 60-70 வருஷத்துக்கு மேலே எங்கள் ஆன்மீக பணியில் ஈடுபட்டுருக்காங்க. அது எல்லாமே இந்த இறைவனுடைய செயல் தான். பௌர்ணமி கூட ஆரம்பித்ததும் என்னோட ஃபாதர் தான். ஏன்னா அவரோட கனவுலேயே போயிருக்கார், நீங்கள் பௌர்ணமி படையெல்லாம் போடுறது இல்லையா அப்படின்னு. ஒரு ஐயா போயிட்டு ஒரு அடியார் சிவனாக தான் இருக்கணும், ஒரு அடியாராக போய் அப்பா கனவுல வந்து அதில் அப்பாவாக ஆரம்பிச்சது தான் இந்த பௌர்ணமி அன்னதானம் கும்பப்படைகள் அப்பாளுக்கு போடுறத நாங்கள் அதை வழக்கமாக ஏற்படுத்திட்டு வரோம். இப்போது ஒரு 25 வருஷமாக அதை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு சிறப்பாக நடத்திட்டு வரோம். இப்படி எல்லா விசேஷங்களும் இந்த சிறப்பாக அமையுது. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இந்த ஆலயத்தின் சிறப்புகளை தங்கள் திருவாயால் சொன்னதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. இது வந்து எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கணும் என்கிறதே எங்களோட நோக்கம். இதை பார்க்குற அத்தனை பேரும் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மையப்பரை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயத்தை சிறப்பாக செவ்வாடை மகளிர்கள் தான் ஆன்மீக படி எடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வந்து அப்பா வந்து மகளிர்கிட்டே எல்லா பொருளையும் ஒப்படைச்சிருக்காங்க. இவங்களோட மகளாக நானும் என்னோட சகோதரி ஜெயா சுப்பிரமணியம் அவங்கள எடுத்து நடத்தினாலும் என்னோட அத்தனை மகளிரும் எங்களோட சகோதரிகள் அப்பாவுக்கு எல்லாருமே அவங்களோட மகள்கள் தான். அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவங்க அத்தனை பேரும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து அவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து எல்லா விசேஷங்களையும் ஒரு அருமையாக நடத்தி கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. இந்த தெய்வம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன வயசாக தான் இருக்கீங்க, ஆனாலும் இவ்வளவோ இந்த வயசுலேயே நம்மளுக்கு வீட்டு பொறுப்பே பெருசாக இருக்கும். அவ்வளவோ அதையும் செஞ்சு முடிச்சு நம்ம இப்போ கடவுள் தொண்டை பெருசாக எடுத்து செய்கிறீங்க. பெரும் பாக்கியம். போன பிறவியில் செஞ்ச புண்ணியம். போன பிறவியில் விட்ட குறை தொட்ட குறைன்னுவாங்க இல்லையா, அப்போவே நீங்கள் ஆண்டவங்கிட்ட நெருங்கி இருந்தவங்க இந்த பிறவியிலையும் அவங்ககிட்ட இன்னும் நெருங்க இருக்கீங்க. ஒரு பௌர்ணமிக்கும் ஸ்ரீ தேவி சின்னம்மனுக்கு கும்பம் படையல் போட்டு அன்னதானம் பண்ணுறோம். மாதம் மாதம் சிவ எவ்வளோ பெரிய சிறப்பு. மாதம் நாங்கள் அதை செஞ்சு அம்மனுக்கு தந்தை கனவில் வந்து பிறகு அதை ஆரம்பிச்சது. பௌர்ணமி படையில் நீங்கள் போடுறது இல்லையா அப்படின்னு ஒரு அடியார் வந்து சிவபெருமான் தான் அவங்க. அது அப்பாவோட கனவுல போயிட்டு சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த பௌர்ணமி கும்பப்படைகள். அது மிகவும் சிறப்பாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக செஞ்சுட்டு வந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எங்கள் மகளிரால் தான் நடக்கப்பெறுது. எல்லா பிரசாதங்கள், நெய்வேத்தியங்கள், ஆலயத்தை தூய்மைப்படுத்துறது, அதை வந்து நாங்கள் எல்லாமே சிவத்தொண்டும் செய்வோம். எல்லாமே வந்து செவ்வாடை மகளிர் நாங்கள் தான் எல்லாமே. அனைவரும் அம்மையப்பருக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டீர்கள் என்பது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அழகான குடும்பத்தையும் இந்த தெய்வங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தையும் கவனிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் காலையிலேயே வந்துடுவோம். காலையில் எழுந்து வீட்டில் எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சுட்டு ஆலயத்துக்கும் வந்து நாங்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த விசேஷங்களை சிறப்பாக செய்து முடிச்சுட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கே போவோம். ரொம்ப சந்தோஷம். ஆலய சிறப்பு பணியை வந்து அதிகமாக எடுத்து செய்கிறது என்னோட சகோதரிகள் அக்கா வந்து ஜெயா. அவங்க வந்து ரொம்ப அது ஒரு ஆணுக்கு ஏற்ற பலத்தை ஒரு ஆண் எப்படி செய்வாரோ மகளிர் அணியும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நாங்கள் எங்கள் அக்காலாம் கூட இருக்கிறோம். அப்பாவோட நாங்கள் எங்கள் சிஸ்டர் இருக்கிறோம். ஒரு எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்ணுங்க, 4 மகளில் ஒரு 3 மகளாக நாங்கள் எடுத்து எல்லாருமே இவங்க மகளிர் அணி தான். அப்படியே நீங்கள் மகளிர் அணி இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் குறைவாயிடுச்சு. எல்லோருமே வந்து என்னென்னா ஆலயத்துக்கு ஏதோ ஒரு நாள் நானும் போனேன், கோயிலுக்கு போனேன், சுற்றினேன், ஏதோ பார்த்தேன், விழுந்து கும்பிட்டேன். ஆனால் எதுக்கு போனேன்னே தெரியாது, அந்த கோயிலுக்கு எதுக்கு போகிறேன்னே தெரியாது. இப்போல்லாம் வந்து ஒரு நல்ல பெரியவங்களை பார்த்தாலே அவங்க நம்மளுக்கு அந்த ஆலயத்துக்கு போனவொடனே எதுக்கு வந்தோம் என்ற அந்த பலன் நம்ம அடையிறதுக்கு உண்டான அது அந்த பெரியவங்களோட திருவாக்க அவங்க சொல்கிறது தான். இவங்க முழுக்க இறைப்பணியில் அதிகமாக ஈடுபட்டு கணவர் வந்து உடல்நிலை சரியில்லை காரணத்தை கூட அவங்க பெருசாக எடுத்துக்காம அவ்வளோ வந்து இறைப்பணியில் ஈடுபடுவாங்க. ஒரு ஆண் எப்படி எடுத்துக்கொண்டு செய்வாங்களோ அவங்களோட ஆண் பலத்தோடு அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இவ்வளோ மகளிரும் இருந்து எல்லாமே தெய்வம்
திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அப்பா வந்து அவர் பெரும் பாக்கியம் என்னன்னா, ஆண்டவனுக்கு செஞ்ச தொண்டு. இத்தனை பிள்ளைகளையும் கடவுளே அவங்களுக்கு அம்மா எப்பரே வந்து அவங்களுக்கு மகளாக பிறந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா ஒருத்தர் வந்து குடும்பத்தில் தெய்வத்தை ரொம்ப கடவுளோட ஐக்கியமாயிடுவாங்க. ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைங்களும் சரி, கூட இருக்கிறவங்க அந்த தெய்வத்தோட அவங்க நம்மளோட நெருங்கி வர மாட்டாங்க. அவங்க ஒரு வழியில் போவாங்க. ஆனால் இத்தனை பேரும் ஒரு குடும்பத்தில் ஒரு சேர சிவ தொண்டு செய்கிறீங்க, அம்மையப்ப இருக்க தொண்டு செய்கிறீங்கன்னும் போது இது அப்பா செஞ்ச புண்ணியம் தான். அந்த ஆண்டவனே தெய்வமே வந்து உங்களுக்கு மகளாக பிறந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிவாய நம்ம சிவாய நம்ம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கம் நிறைவா போற்றி. எம்பெருமானே இறைவனையும் தேடுன்றாங்க. அந்த கான்செப்ட்ல தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சிவாய நம்ம சிவாய நம்ம. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சிவாய நம்ம.